நெக்ஸ்ட்டு மாடியூல் நினச்சி இல்லையா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்ஸ் நினச்சில்லை அக்கௌண்ட்ஸ் எதில் இல்லை மாடியூல் சரி ஓகே. Next, redemption of preference shares. ஓகேவா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ண போகிறோம். ரெடீம் பண்ண போகிறோம்னா அது ஷேர்ஸுக்கான காசை கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ண போகிறோம், ஷேர்ஸை வாங்க போகிறோம். இஷ்யூ பண்ணுறோம்னா அது ஷேரை கொடுத்துட்டு காசை வாங்குறோம். ரெடீம் என்னது, காசை திருப்பி கொடுத்துட்டு ஷேரை வாங்கிக்கிறோம். அதுக்கு பேர் தான் அது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகேவா, இப்போ எப்படி நம்ம ரெடீம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒன்று எக்ஸஸாக என்கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த காசை வச்சு ரெடீம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்குன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்று வர காசை வச்சு என்ன பண்ணலாம், ரெடீம் பண்ணலாம். என்கிட்ட காசு இருக்கு, அப்போ ரெடீம் பண்ணுறேன், என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவேன், இஷ்யூ பண்ணும்போது தான் என்ட்ரி போடுவேன் பேங்க் டு ஷேர் கேபிட்டல். அப்போ ரெடீம் பண்ணும்போது தான் என்ட்ரி போடுவேன் ஷேர் கேபிட்டல் டு பேங்க். அதுக்கு பதில் ஒரு காம்ப்ளிகேஷன், ஷேர் கேபிட்டல் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டு பேங்க். புரியுது என்ன பேசுறேன்னு, ஷேர் கேபிட்டல் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டு பேங்க். ஏன்னா இங்கே நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறது பார்த்தோம், ஈக்விட்டி ஷேர்ஸ் எல்லாம் ரெடீம் பண்ண மாட்டோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மட்டும் தான் ரெடீம் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஷேர் கேபிட்டல் டு இதான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். நெக்ஸ்ட் என்னது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டு பேங்க். கிளியரா, இப்போ காசு என்கிட்ட இருக்குன்னா பேங்க் அப்படியே போட்டுருவேன். காசு இல்லைன்னா என்ன பண்ணுவேன், இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்கணும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்கிறதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி, அசட் என்ன ஆகுது, வெளியில் போகுது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும், கிரெடிட் ஆகும். பேங்க் என்ன ஆகும், டெபிட் ஆகும். ஸோ சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையா? 1 லட்ச ரூபாய் வார்த்தையில் இன்வெஸ்ட்மெண்ட்டை 1,20,000 கூட விற்கலாம், 1 லட்ச ரூபாய் வார்த்தையில் இன்வெஸ்ட்மெண்ட்டை 90,000 கூட விற்கலாம். அப்போ அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வருமா, அந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் புக் பண்ணணுமா? அப்போ சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட், லாஸ் இருந்துச்சுன்னா டெபிட், ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா கிரெடிட் டு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் வருமா? என்னம்மா கிளியரா, இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போது காசு ஆகுது உள்ளே வருது. ஸோ அதுதான் இங்கே ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் பார்க்குறோம். ஓகேவா, ஸோ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் வந்து சொல்லுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்டு ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எப்படி பண்ணுவோம்னா, ஃப்ரெஷ் இஷ்யூன்னா அது புதுசாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுத்து அந்த காசை வச்சு பழைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுவோம். அப்போ புதுசாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்குறது என்ன ஜேர்னல் என்ட்ரி, பேங்க் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் நியூ. பழைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறது என்ன ஜேர்னல் என்ட்ரி, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டு பேங்க். புதுசாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கா, பழைய எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறது இங்கே பார்த்துருவோம். கிளியரா, நெக்ஸ்ட் proceeds from issue of debentures cannot be utilized for this purpose. இங்கே debentures issue பண்ணி preference shares என்ன பண்ண முடியாது, redeem பண்ண முடியாது. ஒன்று preference shares யூஸ் பண்ணி preference shares redeem பண்ணலாம், ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்து preference shares redeem பண்ணலாம். கிளியரா, புரியுதாமா? ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்து preference shares redeem பண்ணலாம், அப்படி இல்லைன்னா preference shares கொடுத்து preference shares redeem பண்ணலாம். debentures கொடுத்து என்ன பண்ண முடியாது, preference shares redeem பண்ண முடியாது. நெக்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்ல இருக்க காசை இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல இருக்க காசை இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் போனஸ் ஷேர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், போனஸ் ஷேர்ஸ் கொடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா, preliminary expenses ரைட் ஆஃப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். preliminary expenses என்ன, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங்க்கு எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இன்கர் பண்ணிருப்பல, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், எம்ஓஏ ஏஓஏன்னு அந்த மாதிரி இருக்கிற preliminary சார்ஜஸ் ரைட் ஆஃப் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ preliminary expenses வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், லாஸ், அந்த லாஸை ரைட் ஆஃப் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். லாஸை கிரெடிட் பண்ணி செக்யூரிட்டிஸ் பிரீமியம் டெபிட் பண்ணி இதை என்ன ஆக்கிக்கலாம், ஜீரோ ஆக்கிக்கலாம். புரியுதா, கிளியரா? நெக்ஸ்ட்
commission or discount on issue of securities or debentures. இப்போ நம்ம டிபென்ச்சர் பார்த்தோம்ல, டிஸ்கவுண்ட் ஆன் டிபென்ச்சர்ஸ், அதை P&L-க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பதில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் இருக்க காசு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லியிருக்கானா, சொல்லலைன்னா யூஸ் பண்ண தேவையில்லை, சொல்லியிருக்கானா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற பாயிண்ட். ப்ரீமியம் பேயபிள் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் இருக்கிற காசு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் ஈக்விட்டி ஷேராக இருக்கட்டும், ப்ரிஃபரன்ஸ் ஷேராக இருக்கட்டும், எந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் காசு வந்துருக்கும்ல, வாட் இஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்? 10 ரூபா ஷேரை 12 ரூபாய்க்கு கொடுத்தது தானே அது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அப்போ அந்த 2 ரூபாய் எக்ஸஸாக இருக்குல்ல, அந்த 2 ரூபாய் எது கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேரை ரெடீம் பண்ண போகிறேன், ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியம் ரெடீம் பண்ணுறேன், அது லாஸாக ப்ராஃபிட்டா? லாஸ். இஷ்யூ பண்ணும்போது ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணாதுனது ப்ராஃபிட், ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியமில் ரெடீம் பண்ணாதுனது லாஸ். அந்த லாஸ்க்கு அகைன்ஸ்டாக இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த லாஸ் அகைன்ஸ்டாக இந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதாப்பா? நெக்ஸ்ட்டு பைபேக், அது வந்து இன்டர் சிலபஸ். லாஸ்ட் பாயிண்ட் என்ன, பைபேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓன் செக்யூரிட்டிஸ் ஆர் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பேர் பைபேக். அதுக்கு வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் இருக்க காசு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? புரியுதா? அண்ட் கம்பெனி வந்து கேபிட்டல் வந்து பெர்மனண்டா தேவைப்படுது அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸை கூட இஷ்யூ பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு பதில் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை ரெடீம் பண்ணும்போது புதுசாக எந்த ஷேரை இஷ்யூ பண்ணிக்கலாம், ஈக்விட்டி ஷேரை இஷ்யூ பண்ணிக்கலாம். அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேரை ரெடீம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேல் பண்ணிக்கலாம், ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், இஷ்யூ பண்ணிக்கலாம். அண்ட் ரெடீம் பண்ணும்போது ப்ரீமியமில் ரெடீம் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் இருக்க காசு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? இந்த 4 பாயிண்ட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிக்கலாம். ஒன்று பர்மனெண்ட்டாக தேவைப்படுது, ரெண்டாவது ப்ராஃபிட் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் அப்படின்னு நினைக்கும் போது, ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், ஃபிக்ஸட் டிவிடெண்ட் கொடுக்கணும். அதனால் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும்னு நினைக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஈக்விட்டி ஷேர்ஸை கொடுத்துக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கம்பெனியோட பொசிஷன் சரியில்லை அப்போனாலும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுக்க தேவையில்லை, ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் பதில் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெட்டர் அப்படின்னா, இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் கேஷ் அவுட்ஃப்ளோ இருக்காது. ஈக்விட்டி ஷேர்ஸை ப்ரீமியமில் போகும். நாளைக்கு ஷேர் ஹோல்டரோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும், கம்பெனி மேலே அதிகமாக இருக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா, ஈக்விட்டி ஷேர் கொடுக்கறதுனால ஏர்னிங்ஸ் பர் ஷேர் குறையுமா குறையாதா? இப்போ ரைட்ஸில் பார்த்தோம்ல, ஏர்னிங்ஸ் பர் ஷேர் என்ன ஆகும், குறையும். என்னம்மா ஓகேவா சுத்திட்டா? ஓகேவா? தூக்கம் வருதா? கிளியரா? ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணுறதுனால எக்ஸிஸ்டிங் போர்ஷன் ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூ வேணால் பண்ணிக்கலாம், அப்போ ஈக்விட்டி ஷேர் வேல்யூ குறையாது. ஸோ நியூ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது என்ன ஜர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இருந்தால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் இருந்தால் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். நியூ ஷேர்ஸ் ப்ரீமியம் இஷ்யூ பண்ண என்ன ஜர்னல் என்ட்ரி, பேங்க் அக்கௌண்ட் டெபிட், செக்யூரிட்டி ஷேர் கேபிட்டல் கிரெடிட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கிரெடிட். நெக்ஸ்ட் இதுதான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி, பார்ல ரெடீம் பண்ணுறதுக்கு redeemable preference share capital account debit to preference shareholder account. ப்ரீமியமில் ரெடீம் பண்ணுறதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி, ப்ரீமியம் லாஸாக ப்ராஃபிட்டா? நான் சொன்னேன் ப்ரீமியம் ரெடீம் பண்ணும்போது வர ப்ரீமியம் லாஸ். அப்போ லாஸ்னால் டெபிட் ஆகணுமா கிரெடிட் ஆகணுமா, டெபிட் ஆகணும். டிபென்ச்சரில் மட்டும்தான் லாஸை டெபிட் கிரெடிட் பண்ணுவோம். இங்கே ரெடீம் பண்ணும்போது என்ட்ரி போடுறோம், டிபென்ச்சரில் இஷ்யூ பண்ணும்போது என்ட்ரி போடுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், ரெடீம் பண்ணும்போது என்ட்ரி போடுறோம். ரெடீம் என்ன, திருப்பி கொடுக்கும்போது என்ட்ரி போடணும், லாஸ் என்ட்ரி. புரியுதா? ஸோ அப்போ redeemable preference share capital account debit, premium on redeemable preference share capital, premium on redeemable preference shares debit to preference shareholders. இந்த ப்ரீமியம் லாஸை எது கூட செட் ஆஃப் பண்ணணும்னு சொன்னேன், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கூட செட் ஆஃப் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே P&L-க்கு பதில் என்ன யூஸ் பண்ணணும், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் காசு இருக்குன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் போடணும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் காசு இல்லைன்னா P&L டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் போட்டுக்கலாம். இந்த 6th என்ட்ரி இருக்கு பார்த்தியா, அங்கே P&L-க்கு பதில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் காசு இருந்தால் எதை யூஸ் பண்ணணும், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் யூஸ் பண்ணணும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் காசு இல்லைனா தான் நம்ம எதை யூஸ் பண்ணணும், P&L யூஸ் பண்ணணும். சரியா? கிளியரா? செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் காசு பேலன்ஸ் இருக்குது கிரெடிட்டில் அப்படின்னா எதை யூஸ் பண்ணுவாங்க, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் டெபிட் டு ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் யூஸ் பண்ணணும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமில் காசு இல்லைனா தான் P&L டு இது யூஸ் பண்ணணும். லாஸ்ட் ஆனது
பார்ட் இருந்துச்சுன்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் P&L to பிரீமியம் அண்ட் ரிடம்ஷன் 50% இருக்கு அப்படின்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 50%, P&L 50% to பிரீமியம் அண்ட் ரிடம்ஷன் போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ் டு பேங்க் அக்கவுண்ட். ஃபைனலாக என்ன பண்ணாங்க, பேமெண்ட்டை மேக் பண்ணி சம்ம க்ளோஸ் பண்ணு. புரியுதா? இந்த என்ட்ரி தவிர்த்து வேறு என்ட்ரி கிடையாது. இதுதான் என்ட்ரி. இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு நான் சொன்னது அது வரும். இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணலன்னா இந்த மாதிரி வரும். கிளியரா? புரியுதா? ஸோ கொஷினில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பொறுத்து தான் மாறும். இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 1 பாரு. புரியுதா பாரு? என்ன பண்ணுறாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸை கொடுக்குறாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர் கொடுக்கும்போது ஜேர்னல் என்ட்ரி என்ன வரும், பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ரெடிமேபிளும் பார்ல ரெடீம் பண்ணுறாங்களா, ரெடிமேபிள் பார்ல கொடுத்துருக்கானா, செகண்ட் லைன் படிச்சு பாரு, ரெடீம் திஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் பார். அப்படின்னா லாஸ் கிடையாது நமக்கு. அப்போ லாஸ் கிடையாதுன்னா என்ன பண்ணுவேன், ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பேங்க் அக்கௌண்ட். முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஓவர். கிளியரா? புரியுதாமா? செகண்ட் கொஸ்டின் பாரு. ரெடிமேபிள் அட் பார், அதுக்கு பதில் ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன பண்றான், பிரீமியம்ல கொடுக்குறான். அப்ப என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும், பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம். அதுக்கப்புறம் ரெடிமேபிளுக்கு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட், அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டு பேங்க் அக்கௌண்ட். பாரு. கிளியரா? புரியுதாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்ன கொடுக்குறான், ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 9 rupees ஃபுல்லி பெய்டப். 9 rupees ஃபுல்லி பெய்டப்னா என்ன, ஃபேஸ் வேல்யூவே 9 rupees தான். ஃபேஸ் வேல்யூவே என்னது 9 rupees தான். அப்படி கொடுக்கலாம், 10 rupees தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஃபேஸ் வேல்யூ ஃபுல்லி பெய்டப்னால ஃபேஸ் வேல்யூ தான். கிளியரா? ஸோ அப்போ பேங்க் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதுக்கப்புறம் என்னது ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ் டு பேங்க். புரியுதா? கிளியரா? ஓகேவா? இந்த क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? எப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அப்ப ப்ராஃபிட் போக பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இஷ்யூ பண்ணணும். புரியுதா? மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு இஷ்யூ பண்ணணும்னு கேட்கறான்னா ஃபர்ஸ்ட் உன்னுடைய ப்ராஃபிட், தட் இஸ் ப்ராஃபிட் என்னது, ஃப்ரீ ரிசர்வ்ஸ் லெவல் இருக்கு, P&L லெவல் இருக்கு, ஜெனரல் ரிசர்வ் லெவல் இருக்கு. அது போக இப்போ இங்க 5 lakhs ப்ரிஃபரன்ஸ்க்கு நமக்கு தேவைப்படுது. நம்ம கிட்ட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, 3 lakhs. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ, 2 lakhs. ஒரு ஷேரோட பிரைஸ் எவ்வளோங்கிறோம், 9 rupees. அப்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு இஷ்யூ பண்ணா போதும், 2 lakhs by 9. ஃபிராக்ஷன்ல இஷ்யூ பண்ண முடியாது, அதனால ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு. ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 50 இஷ்யூ பண்றோம்னா நெக்ஸ்ட் 50க்கு மல்டிபிள்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போம். 50 ஷேரால ஒருத்தருக்கு இஷ்யூ பண்றோம்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 50ல என்ன பண்ணிப்போம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீ நோட் பண்ண வேண்டியது, புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் நீ எல்லாத்துக்கும் என்ட்ரி பாஸ் பண்ணணும். என்னன்னா எவ்வளோ ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் ஆயிருக்கோ, எவ்வளோ ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் ஆயிருக்கோ அவ்வளோ எக்ஸ்டென்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஜெனரல் ரிசர்வ் டெபிட் பண்ணி கேபிட்டல் ரிடக்ஷன் ரிசர்வ் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். எவ்வளோ ஷேர் கேபிட்டல் ரெடியூஸ் ஆயிருக்கோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஷேர் கேபிட்டலை ஜெனரல் ரிசர்வை டெபிட் பண்ணி, ஜெனரல் ரிசர்வை P&L டெபிட் பண்ணி கேபிட்டல் ரிடக்ஷன் ரிசர்வ்னு ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணணும். கிளியரா? இப்போ இந்த क्वेश्चनல பாரு, 5 lakhs ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ற, 2 lakhsக்கு புதுசா காசு வந்துருச்சு. அப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு கேபிட்டல், 3 lakhs குறைஞ்சிருக்கா? அப்ப அந்த 3 lakhsக்கு என்ன பண்ணணும், ஜெனரல் ரிசர்வை டெபிட் பண்ணி கேபிட்டல் ரிடக்ஷன் ரிசர்வை கிரெடிட் பண்ணணும். என்ன பண்ணணும், ஜெனரல் ரிசர்வை டெபிட் பண்ணி கேபிட்டல் ரிடக்ஷன் ரிசர்வ் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். பட் இதுக்கு முன்னாடி பாரு, இங்க 90,000 ஷேர்ஸை இஷ்யூ பண்ணிருக்க, 90,000க்கான ஷேர்ஸ்க்கான காசு நமக்கு வந்துருச்சு. அது ஈக்விட்டியா இருக்கட்டும் ப்ரிஃபரன்ஸா இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது. அப்ப கேபிட்டல் நமக்கு என்ன ஆகல, ரெடியூஸ் ஆகல. ரெடியூஸ் ஆனதுக்கு திருப்பி வந்துருச்சு. அப்ப வந்த வரைக்கும் நான் எதுவுமே அங்கே பாஸ் பண்ண தேவையில்லை, அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு பாஸ் பண்ணலை. பட் இங்க என்ன பண்ணணும்னா, இந்த கொஸ்டின்ல
5 lakhsக்கு ரெடீம் பண்ற, 2 lakhsக்கு தான் புதுசா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ற. அப்ப பேலன்ஸ் இருக்க 3 lakhsக்கு நீ என்ன பண்ணணும்? ஜெனரல் ரிசர்வ் ஆர் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் டெபிட் பண்ணி கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வை கிரெடிட் பண்ணணும். கொஸ்டின்ல கொடுக்க மாட்டான், நம்மளா தான் பண்ணணும். சரியா? இந்த என்ட்ரி பாஸ் பண்ணன கொஸ்டின்ல கொடுக்க மாட்டோம். எவ்வளோ கேபிட்டல் ரெடியூஸ் ஆச்சோ அவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு உனக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோ. எவ்வளோ கேபிட்டல் ரெடியூஸ் ஆச்சோ அவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு ஜெனரல் ரிசர்வை டெபிட் பண்ணி கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வை கிரெடிட் பண்ணணும். கொஸ்டின்ல இருக்காது, நீயே தான் பண்ணணும். மஸ்ட் டூ அட்ஜஸ்ட்மெண்ட். இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். கிளியரா நான் சொல்றேன்னு? ஓகேவா? illustration number 5 பாரு. புரியுதா பாரு?